பிகாம் பண்ணி முடிச்சுட்டு எனக்கு ஐ வாண்ட் டு கெட் இன்டு மியூசிக். நான் சொன்னேன் மியூசிக்குள்ள வர்றது ஓகே, நீ என்னோட இந்த புகழும் பணத்தையும் பார்த்துட்டு மியூசிக்குள்ள வரக்கூடாது. ஏன்னா அது இல்லை மியூசிக்னா. மியூசிக் இஸ் சம்திங் விச் இஸ் அந்த மியூசிக்ங்கப்பட்ட விஷயம் ப்ராசஸ் வந்து உனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கணும், ஒரு சந்தோஷம் கொடுக்கணும். பேரும் புகழும் வந்து அதெல்லாம் பை ப்ராடக்ட் தான் அப்படின்னு தான் அன்னைக்கும் சொன்னேன், இன்னைக்கு டெய்லி சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அது எனக்கு வந்து ஐ டோன்ட் வாண்ட் டு. அப்போ அவங்க அப்படி வந்து சொன்னோன்னே நான் சொன்னேன், அப்போ நிறைய யூ ஹேவ் டு தெர் இஸ் அ லாட் ஆஃப் ஸ்ட்ரகிள் இன் திஸ் அண்ட் நாட் ஒன் தட் இட்ஸ் அ பியூட்டிஃபுல் திங். மியூசிக்ங்கிறது அது இட் கேன் மேக் யூ ஹாப்பி எனி டைம். எனி ப்ராப்ளம் இருந்தாலும் டப்புன்னு ஒரு ஸ்ருதி போட்டு ஒரு பாட்டோன்னா நம்ம சந்தோஷமாயிடுவோம், அவ்வளோதான். ஸோ அதுதான் நான் இன்றைக்கும் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ சினிமா பாட்டோட நியூவன்சஸ்லாம் அப்பா சொல்லி கொடுத்துருக்காரு உங்களுக்கு? இல்லை, ஆக்சுவலி அப்பா வந்து எப்போவுமே ஒரே விஷயம் ஹீஸ் இன்சிஸ்டட். என்ன இன்சிஸ்ட் பண்ணியிருக்காருன்னா, நான் என்ன பண்ணாலும் நானாவே அதை முயற்சி பண்ணணும், நானே அதான் ஸ்டாண்ட் ஆன் யுவர் ஓன் ஃபீட்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான். ஸோ என்ன அட்வைஸ் எல்லாம் கேட்பேன் அவர்கிட்ட அப்பப்போ. பட் இதெல்லாம் இல்லை, எல்லாருக்கும் ஒரு அவங்களுக்குன்னு ஒர்க் ஆகுற ஒரு டெக்னிக் இருக்கும். அது நீயாவே ட்ரை பண்ணாதானே உனக்கு தெரியும். நான் சொல்லி கொடுத்தா அது லைக் எனக்கு அது ஒர்க் பண்ற டெக்னிக் வேற மாதிரி. ஸோ உன் வாய்ஸுக்கு வேற டெக்னிக்கோ வேற ஏதோ ஒர்க் ஆகும் அப்படின்னு. அதுதான் அவரோட. ஸோ எல்லாமே நானா பண்ணணும் அந்த மாதிரி